1978ஆம் ஆண்டில் லாம் ஒரு டாக்ஸி உரிமத்தை பெற்று ஒரு டாக்ஸி ஓட்டுநராக வேலை செய்ய தொடங்கினார் என்று பதிவுகள் கூறுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இரவு பணிகளை இயக்க நியமிக்கப்பட்டார். அந்த அட்டவணை அவரது ஒதுங்கிய இயல்புக்கு மிகவும் பொருத்தமானது. இரவில் நகரத்தின் வழியாக வாகனம் ஓட்டுவது லாமின் குடும்பத்துடனான தொடர்பை மேலும் குறைத்தது. அவர்கள் அவரை பார்ப்பது அரிது. அவருடைய ஷிஃப்ட் முடிவதற்குள் அவரது பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் ஏற்கனவே வேலைக்கு சென்று விடுகிறார்கள். வீடு காலியாக இருந்தது. சுவாரஸ்யமான இந்த தனிமையான நேரங்களில்தான் அவருக்கு புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் இந்த புதிய பொழுதுபோக்கு அவரது படைப்பாற்றலின் ஒரு வெளிப்பாடாக தோன்றியது. பெண் சதை மீதான அவரது அடிமட்ட மோகம் ஒருபோதும் மறையவில்லை. அடுத்த சில வருடங்களுக்கு லாம் தனிமையில் இருந்தார். அவருக்கு ஒருபோதும் காதலி இல்லை. மேலும் தனது பாலியல் தூண்டுதல்களை பூர்த்தி செய்ய ஆபாச படங்களை நோக்கி திரும்பினார். சில்லறை விற்பனை கடைகளிலிருந்து வயது வந்தோருக்கான பத்திரிகைகளை வாங்கவும் அவர் மிகவும் வெட்கப்பட்டார். எனவே அவர் அவற்றை நேரடியாக இங்கிலாந்திலிருந்து ஆர்டர் செய்தார். காலப்போக்கில் அவர் இந்த பொருட்களை குவித்து அவற்றை பூட்டி வைத்திருந்தார். அவரது ரகசிய பொருள் பற்றி அவரது குடும்பத்தினருக்கு முழுமையாக தெரியாது. மேலும் பெண்களிடம் லாம் தனது வக்கிர குணத்தை அதிகமாக வளர்ந்திருப்பதாக நம்பப்பட்டிருக்கலாம். இருப்பினும் காலப்போக்கில் ஆபாச படங்கள் மற்றும் அவரது அதிகரித்து வரும் ஆவேசங்களை திருப்திப்படுத்த தவறிவிட்டன. ஒரு புதிய சிலிர்ப்பை தேடி லாம் ஒரு போலராய்டு கேமராவை வாங்கினார். பெண்கள் கழிப்பறைகளின் அறை கதவுகளுக்கு அடியிலிருந்து படங்களை எடுக்க தொடங்கினார். இறுதியில் அவர் பல முறை அந்த செயலில் சிக்கினார். மேலும் அவர் அந்த யோசனையை கைவிட வேண்டியிருந்தது. ஆனால் அவர் ஏற்கனவே நன்கு சரி செய்யப்பட்ட மனிதரிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தார். அவரது அடக்கி வைக்கப்பட்ட விரக்திகளும் விபரீதமான விருப்பங்களும் ஒரு பயங்கரமான நேர் வெடிகுண்டாக இருந்தன. குளியல் அறைகளில் பெண்களை வக்கிரமாக உளவு பார்ப்பதை அவர் நிறுத்தியிருந்தாலும் அவரது தொந்தரவான தூண்டுதல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை செய்ய அவர் தள்ளப்படுவதற்கு முன்பு அது காலத்தின் ஒரு விஷயம் மட்டுமே. அது பிப்ரவரி 3, 1982 அதிகாலை சான் ஃபங் லான் என்ற பெண் சீன அரண்மனை இரவு விடுதிக்கு வெளியே காலடி எடுத்து வைத்தார். அவள் மாலையில் தன் சகோதரியுடனும் பல நண்பர்களுடனும் விருந்து வைத்து மது அருந்திக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவள் ஒரு டாக்ஸியை கொடியசைத்து நிறுத்த முடிவு செய்தாள். அவள் நடைபாதையின் விளிம்பை நோக்கி நடந்து சென்ற போது ஒரு டாக்ஸி வேகமாக அவள் நின்ற இடத்திற்கு வந்து நின்றது. அவள் பயணிகளுக்கான கதவை திறந்து உள்ளே அமர்ந்தாள். ஒரு பலவீனமான தோற்றமுடைய இளைஞன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டாள். வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் ஓட்டுநர் பெயர் மற்றும் உரிமை எண்ணை காட்டும் ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. அதில் லாம் கோர்வான் என்று எழுதப்பட்டிருந்தது. சில நொடிகளில் டாக்ஸி இரவு வாழ்க்கை மாவட்டத்திலிருந்து விலகி மூங்கூக்கை நோக்கி சென்றது. பயணத்தின் ஆரம்ப தருணங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் இருந்தது. அவள் ஓட்டுநரை பார்த்து வண்டியை நிறுத்த சொல்லும் வரை டாக்ஸி நின்றது. அவள் நடைபாதையில் வாந்தி எடுக்க தடுமாறி வெளியே வந்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் மீண்டும் உள்ளே சென்று லாமை இரவு வாழ்க்கை மாவட்டத்திற்கு திரும்பச் சொன்னாள். ஆனால் மீண்டும் ஒரு முறை அவள் மனதை மாற்றிக்கொண்டாள். விரக்தி அடைந்த முணுமுணுப்புடன் லாம் இணங்கினார். ஆனால் அவருக்குள் ஏதோ ஒன்று உதித்தது. நேரான பாதையில் செல்வதற்கு பதிலாக பரபரப்பான நகர வீதிகளிலிருந்து விலகிச் சென்று விட்டார். இறுதியில் அவர் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் டாக்ஸியை நிறுத்தினார். அவன் என்ஜினை அணைத்துவிட்டு கோரையில் மழை பெய்யும் சத்தத்தை கேட்டான். பின்னர் சான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டான். அவர்கள் இன்னும் அவள் சேருமிடத்தை அடையவில்லை என்பதை மறந்துவிட்டான். தீய நோக்கங்களுடன் லாம் அமைதியாக வண்டியிலிருந்து இறங்கி உடற்பகுதியிலிருந்து ஒரு மின் கம்பியை எடுத்து பின்னர் பயணிகளின் இருக்கையில் மீண்டும் நழுவினான். உள்ளே நுழைந்ததும் அவள் கழுத்தில் கம்பியை சுற்றினான். திடீர் அழுத்தம் அவளை விழித்தெழச் செய்தது. அவள் உடனடியாக கழுத்து நெரித்து கொல்லப்படுவதை உணர்ந்தாள். அவள் மிகவும் போராடினாள். அதிபயங்கரமாக கத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் பெய்த மழை அவளுடைய அழுகையை மூழ்கடித்தது. சில நொடிகளில் அவளுடைய போராட்டம் நின்றுவிட்டது. அவள் அமைதியாகிவிட்டாள்.
லாமின் பார்வை அவன் அருகில் இருந்த உயிரற்ற பெண்ணின் மீது நிலைத்திருந்தது. அவன் கண்கள் அவளது பளபளப்பான தோலிலும் வெளிர் நிற கால்களிலும் மெதுவாக சுற்றித் திரிந்தன. அவன் மனம் குழப்பமான மற்றும் ஊடுருவும் எண்ணங்களால் துள்ளி குதித்தது. சானை கொன்ற பிறகு அவளது உடலை அப்புறப்படுத்தும் கொடூரமான மற்றும் கடினமான பணியை லாம் எதிர்கொண்டான். ஒரு பீதியில் அவன் அவளது சடலத்தை வீட்டிற்கு இழுத்துச் சென்று தன் குடியிருப்பில் உள்ள குடும்பத்தின் சோஃபாவில் அவளை பதுக்கி வைக்க முடிவு செய்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவன் சானின் பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து அருகில் உள்ள ஒரு மின்பொருள் கடைக்கு சென்று ஒரு மின்சார ரம்பத்தை வாங்கினான். மறுநாள் வீட்டில் இருந்த அனைவரும் வெளியேறியவுடன் லாம் தனது கடினமான பணியை தொடர்ந்தான். இருப்பினும் அவன் எந்த வெட்டும் செய்வதற்கு முன்பு அவன் சானின் ஆடைகளை அகற்றி அவளுடைய நிர்வாண உடலை பல புகைப்படங்கள் எடுத்தான். பின்னர் அவன் அவளை முறைப்படி 7 வெவ்வேறு துண்டுகளாக பிரித்தான். அந்த கொடூரமான செயல்முறையை ஒரு வீடியோவில் ஆவணப்படுத்தினான். பின்னர் அதற்கு அவன் சீரியஸ் சீக்ரெட்ஸ் என்று தலைப்பிட்டான். துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களில் ஒரு துண்டு சானின் பாலியல் உறுப்புகளை மட்டுமே கொண்டிருந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. பின்னர் லாம் இந்த குறிப்பிட்ட பகுதியை ஒரு பிளாஸ்டிக் பையில் வைத்து அதை அரிசி வைனுடன் கவனமாக பிரித்தெடுத்தான். துண்டிக்கப்பட்ட மற்றும் உடல் பாகங்கள் செய்தித்தாளில் பல அடுக்குகளில் சுற்றப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டன. இறுதியில் அவற்றை ஒரு ஆற்றில் வீசப்பட்டது. அங்கு பெய்த பலத்த மழை அவற்றை அங்கிருந்து அழைத்துச் செல்ல உதவியது. லாம் செய்யும் ஒரே கொலை இதுவல்ல, ஏனெனில் இந்த கொடூரமான செயலுக்கு பிறகு அவன் ஒரு நடுங்கும் பேரறிவை அனுபவித்தான். சானின் கொலை அவசரமானது, ஒழுங்கற்றது மற்றும் மிகவும் திறமையற்றது என்பதை அவன் உணர்ந்தான். இதை தொடர விரும்பினால் இது போன்ற கொடூரமான பணிகளை கையாள இன்னும் கணிக்கப்படப்பட்ட மற்றும் பயனுள்ள முறை தேவைப்படும் என்பதை லாம் புரிந்து கொண்டான். தனது அணுகுமுறையை மேம்படுத்த தீர்மானித்த அவன் ஒரு ஜோடி அறுவை சிகிச்சை கத்திரிக்கோளை வாங்கினான். ஒரு ஸ்கால்பல் மற்றும் ஃபார்மல்டிஹைட் பாட்டில்கள். இது மிகவும் மருத்துவம் மற்றும் முறையான முறைக்கு மாற்றத்தை குறிக்கிறது. இனி தற்காலிக கருவிகளை நம்பி இருக்கவில்லை. உடல் பாகங்களை துண்டிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவன் சிறப்பு உபகரணங்களை ஏற்றுக்கொண்டான். இதனால் அவனது அடுத்த கொலை மிகவும் துல்லியமாகவும் முறையாகவும் இருக்கும் என்பதை உறுதி செய்தான். கனமழை மற்றும் இருள் போர்வையுடன் இணைந்த தனது இரவு பணி அட்டவணை தனக்கு சரியான மறைப்பை அளித்தது என்பதையும் மற்றவர்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைத்தது என்பதையும் தனது குற்றங்களை மறைப்பதை எளிதாக்கியது என்பதையும் அவன் உணர்ந்தான். இந்த உத்தியை கொண்டு லாம் மற்றொரு பெண்ணை கண்டுபிடிக்க புறப்பட்டான். அவன் மேலும் 3 அப்பாவி உயிர்களை கொன்றான். அவர்கள் அனைவரும் பெண்களே. அவர்கள் அனைவரும் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவரின் ஒரு சதையை லாம் சாப்பிட்டதாக கூட வதந்திகள் உள்ளன. இருப்பினும் அவனுடைய கொலைவெறி தாக்குதல் தொடர்ந்ததால் அவன் தனது செயல்களால் பெருகிய முறையில் பொறுப்பற்றவனாக வளர்ந்தான். அதே நேரத்தில் அவனது செயல்களின் தன்மை மிகவும் கொடூரமானது மற்றும் அருவெருப்பானது. அது ஹாங்காங்கில் உள்ள அனைவரையும் நடுங்க வைத்தது. அவனுடைய குற்றங்களின் அதிர்ச்சியூட்டும் தன்மை அல்ல, மாறாக அவன் இறுதியில் கைது செய்யப்பட்ட விதம் இன்னும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது. பிப்ரவரி 12, 1982 அன்று காலை ஷாட்டன் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் ஷின்முன் ஆற்றங்கரையில் மதிய உணவு இடைவேளையில் உணவு உண்டு கொண்டிருந்தனர். உணவை முடித்த பிறகு அவர்களில் ஒருவர் ஆற்றங்கரையில் சிகரெட் பிடித்துக் கொண்டே ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் தனது சிகரெட்டை பற்ற வைக்க போகும்போது தண்ணீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த ஒரு வெளிர் வெள்ளை பொருள் அவரது கண்ணில் பட்டது. ஆரம்பத்தில் அது ஒரு மேனிக்வீனின் நிராகரிக்கப்பட்ட தளர்வான பகுதி என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் அருகில் செல்லும் போது அது உண்மையானது என்பதை உணர்ந்தார். இது சான்ஃபங் லானின் துண்டிக்கப்பட்ட கை. பீதியடைந்த தொழிலாளி அந்த இடத்திற்கு விரைந்து சென்று தனது சக ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் ஆற்றுக்கு திரும்பிய போது கையை மட்டுமல்ல, கால்களையும் மனித தலையின் பாகங்களையும் கண்டுபிடித்ததால் அவர்களின் அதிர்ச்சி தீவிரமடைந்தது. ஆனால் இந்த பயங்கரமான கண்டுபிடிப்பு வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வாரங்களில் ஹாங்காங் முழுவதும் மேலும் மேலும் உடல் பாகங்கள் சிதறிக் கிடந்தன.